ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு என்னென்ன ட்ரெஸ் வந்துச்சு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு காவாசி ட்ரெஸ் யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ண ட்ரெஸ் நான் உங்ககிட்ட காட்டல, யூஸ் பண்ணாததை மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ராக் மட்டும்தான் இருக்கும். கட்டுற மாதிரி உள்ள ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணியாச்சு. சம்மர் டைம்ங்கிறதுனால ஃப்ராகு இருக்கிறதுனால யூஸ் பண்ணல. சம்மர் டைம்ங்கிறதுனால ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணல. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செம்ம ப்ரிட்டியான ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலரில் உள்ள ஒரு ஃப்ராக் தான் ஃப்ராகுன்னு சொல்லலாம், இல்லை கவுனுன்னு சொல்லலாம். பேபிக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான். ஃபர்ஸ்ட்டு நான் காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான். இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் பார்த்திங்கனாக்கா பர்பிள் கலரில் ரொம்ப இது ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த கவுனு. இதுவும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது தான். அப்பா வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த எல்லோ கலர் கவுன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. உங்கள் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இது எல்லோ கலர் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக இப்போ 6 மந்த் வரையும் அந்த கவுன் கரெக்டாக போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஹாலிவ் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் ஒரு கவுன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே உங்களுக்கு காட்ட ப்ரௌன் மாதிரி தெரியுது, ப்ரௌன் சம்திங் க்ரீன் மாதிரி தெரியுது, ஆனால் ஆலிவ் கலர் அது. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த கவுன் ஒயிட் அண்டு பேபி பிங்க் கலரில். இதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு 0 to 6 மந்த்துக்குள்ளே உள்ள பேபிக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 or 3 ட்ரெஸ் இப்போ போடுற மாதிரியும், மித்ததெல்லாம் கொஞ்சம் பெருசு அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 16th ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ் தான் இதெல்லாம். இது தட்டில் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஒரு பேபி பிங்க் கலர் நல்லா ஜிகினா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த சம்மருக்கு போகிற மாதிரியான ரொம்ப சூட்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு பேபிக்கு இந்த கலரில் ஒரு பிங்க் கலரில் நான் ஏற்கனவே பேபிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது பாப்பாவுக்கு. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெஸ் ஒரு வெஸ்டர்ன் மாதிரி, மேல் டிஷர்ட், கீழே பேண்ட்டு ஓப்பன், கீழே கட் மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே பேபி போடுற மாதிரி தான் இருக்குது. வச்சு போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு எது சின்னதாக இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக உள்ளதெல்லாம் மோஸ்ட்லாம் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி நான் கட்டுற மாதிரி உள்ள ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறேன் சம்மர் டைம்ங்கிறதுனால. ஏன்னா நமக்கே வெயில் தாங்கலை. அதேமாரி மாடல் தான் இதுவும் பிங்க் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாபா சூட், ஜம்ப் சூட் அப்படின்னு சொல்லலாம். பாபா சூட் தான் நாங்கள் மோஸ்ட்லி சொல்லுவோம். அது ஸ்பைடர்மேன் டிசைனில் வந்திருக்கு. இது ஒரு 2 to 3 இயர்ஸ் உள்ள பேபி போடுற மாதிரி. இது ரொம்ப பெருசாக இருக்குது, வச்சு போடலாம். இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸ்பைடர்மேன் டிசைனில். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தான். ரொம்ப லைட்டான கலரில் நம்ம போடலாம். இது கண்டிப்பாக சம்மர் டைமில் போடலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜீன்ஸ் மாடலில் ஒரு கவுனு இருந்துச்சு, ஜீன்ஸ் டிசைனில். இது தட்டில் வச்சு கொடுத்த ட்ரெஸ் தான். இதுவும் நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்கு. இதில் காமிச்சதுலே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற ட்ரெஸ்ஸில் இதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட். ஏன்னா இது எங்கள் வீட்டில் எடுத்தது ஃபஸ்ட்டு பேபிக்கு 16th ஃபங்க்ஷனுக்காண்டி எங்கள் வீட்டில் எடுத்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதான் நாங்கள் பேபிக்கு போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் சம்மர் ட்ரெஸ். இதெல்லாம் சம்மர் கரெக்டாக இருக்கும். பட்டன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டால் பிள்ளைங்க ரொம்ப வேர்க்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் நான் பாப்பாவுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணுன்னு சொன்னது. ஒரு பிங்க் கலர். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, லைட்டான இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கும் சம்மர் டைமில் லைட் ட்ரெஸ் போடுங்க. இதை மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போடல. இது ஃப்ராக் மாடல் தான். நான் இதெல்லாம் இன்னும் பேபிக்கு போடல, சம்மர் டைம்ங்கிறதுனால வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மாடலில் நிறைய கலரில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் 6 to 9 இல்லை 9 to 12 மந்த்தில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் இல்லை 3 கலர் இருக்குது, ப்ளூ, பிங்க் அண்ட் எல்லோண்டு. எல்லாம் வச்சுக்கிட்டு பேபி வளர்ந்ததுக்கப்புறம் போடலான்ட்டு எல்லாம் உள்ளே தான் இருக்குது. மோஸ்ட்லி
மோஸ்ட்லி கட்டுற ட்ரெஸ் தான் இப்போ வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். இந்தமாதிரி ஃப்ராக்லாம் நான் எதுவும் போடல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கவுன், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு கவுன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கேற்ற மாதிரி ஒரு டவுசர் வேறு கொடுத்துருக்கான். அது நெக்ஸ்ட்டு அதை காட்டுறேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கவுனும். இந்த ட்ரெஸ்ஸும் நான் இது வரைக்கும் போடவே இல்லை. ஆனால் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்மர் முடிச்சதுக்கப்புறம் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சம்மர் டைம் போடுற மாதிரி நல்லா காட்டனில் தான் இருக்குது. பட் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு 6 மந்த் கிட்ட போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். பட் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக செமையாக இருக்கும் பாப்பாவுக்கு. கண்டிப்பாக அதை வந்து போட்டதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருந்துச்சு, பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நியூபார்ன் பேபிஸ்க்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் டார்க் கலரை விட லைட் கலர் வந்து நல்லா இருக்கும்ட்டு என்னோடய ஒப்பீனியன். இந்த டார்க்கை விட லைட் வந்து பேபிக்கு நல்லா சூட் ஆகும்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பனியன் கிளாத்தில் வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணல, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கட்டுற மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கனாலும் செமையாக இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி லைட் கலர் தான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கட்டுற ட்ரெஸ்லாம் போட்டாக்கா பாப்பாவுக்கு செமையாக இருக்கும். பட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செமையான ஒரு கவுன் மாடல் தான். எனக்கு இந்த கவுனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கவுனில் ரொம்ப ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் தான் பேபிஸ்க்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கவுன் மாடல் தான் இதுவும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நியூபார்ன்ஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக ஜிகின்னு போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டால் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் எல்லோவில் வந்து ஒரு கவுன் மாடல், ஃப்ராக் மாடல் தான். அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 2 to 3 இயர்ஸ் கிட்ட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கட்டுற மாடல், ஒரு பிங்க் கலர். இதெல்லாம் சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோஸ் வந்து போடுறேன், ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த டவுசர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்க்குள்ள டவுசர் தான் வந்து. அதேமாதிரி இது வந்து சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக போடலாம், பேபிக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து பேபிக்கு வந்து போட்டால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வச்சுருக்கேன், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னோடய பேபி வந்து ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது, கரெக்ட் வெயிட்டில் இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்லாம் வந்து வச்சுட்டு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலான்னு தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனோட மோஸ்ட் ஃபேவரேட், எங்கள் வீட்டில் வாங்கின ட்ரெஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஜம்ப் சூட். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு பேண்டீஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேடு டைப்பில் வந்து இருந்துச்சுன்னு வாங்கணும் சரவணா ஸ்டோர்ஸில். பட் வந்து இது யூரின் போனால் அப்சர்வ் ஆகும்னு நினச்சி நான் வந்து வாங்கினோம். பட் அப்சர்வ் ஆகலை, அப்சர்வ் ஆகுது, ஆனால் கீழே ஊற்றல. பாப்பா வந்து லைக் பேம்பர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க, ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ராக் வந்து சம்மர் டைமில் போடலாம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராக் தான். சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடலாம், ரொம்ப வேக்காது, கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேபிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கனாக்கா பிறந்த உடனே போடுற ட்ரெஸ்ஸு வந்து இது. நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே இல்லை இந்த ட்ரெஸ்ஸை, அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம். 16th ஃபங்க்ஷனுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க அப்பா. நான் போடல, ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சோம். இது வந்து இன்னொரு பேண்டீஸ் அந்த மாதிரியே வந்து அப்சர்வ் ஆகுங்கிறதுனால வாங்கின பேண்டீஸ் தான். பட் ஆனால் கீழே யூரின் வந்து கீழே வராமல் அதில் அப்சர்வ் ஆகிட்டு நம்ம உடனே மாற்றுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்னர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சம்மரில் போடுற ஒரு ஷர்ட் அண்டு டவுசர்ஸ் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எடுத்திருந்தாங்க. இது வந்து சம்மரில் போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸும் போட்டாலும் பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும், ரொம்ப காற்று போகிற மாதிரி உள்ள ட்ரெஸ் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சம்மர் டைமில். இன்னும் யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸு, பட் யார் வச்சு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை எங்களுக்கு. இது ரெண்டுமே வச்சு கொடுத்த ட்ரெஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்த கிஃப்ட்ஸில் வந்து ஹிமாலயா வந்து இப்போதைக்கு நான் கிஃப்ட்ஸ் வந்து ஹிமாலயா மட்டும் தான் காமிச்சிருக்கேன். 16th ஃபங்க்ஷனில் வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் வந்து வேணும்னாக்கா, டீட்டெயில் வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் 16th டே அன்றைக்கி வந்த ட்ரெஸ்ஸஸ். இதில் பாதி ட்ரெஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ் தான், அதாவது கட்டுற ட்ரெஸ் தான். கிராண்டாக உள்ள ட்ரெஸ்லாம் வந்து இதில் இருக்கும். இதில் எந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.